வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் எப்படி ராசி பலன்கள் பார்ப்போம். இது 13th ஜூலை 2025 19th ஜூலை 2025 வரைக்கும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் தமிழ் மாதம் மாறுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதாவது 16ஆம் தேதி வரைக்கும் 13th 4 நாட்கள் ஆணி மாதமாகவும், அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 நாட்கள் ஆடி மாதமாகவும் இருக்கும். அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் மிதுனத்தில் 4 நாட்களும் கடகத்தில் 3 நாட்களுமாக இந்த வாரத்தில் பலன் செய்ய காத்திருக்கிறார். மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பயணப்படுகின்றார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பொதுவாக முயற்சிகள், நீங்கள் ஆசைப்படுவது, மனதில் நினைப்பது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது, அறிவை பயன்படுத்தி ஒரு காரியத்தை பண்ண முயற்சிப்பது, தெரிந்ததை தெரிந்தபடி பண்ணி முடித்து பாராட்டுக்கள் பெறுவது, மற்றவர்களோடு அனுசரித்து வாழுகின்ற வாழ்க்கைக்குண்டான மனசை வளர்ப்பது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இதில் 4ஆம் இடத்திற்கு போய் சூரியன் அமர்கின்ற காரணத்தால் வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகளை பெருக்குவது, அதற்கான செலவுகளை செய்வது, வாகனம் வாங்குவது, விற்றுட்டு புது வண்டிக்கு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளே செலவு பண்ணுறது, இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டுவதற்கு தேவைப்படுகின்ற அனைத்தும் இந்த வாரத்து செய்திகளிலே உங்கள் மனதிலே உலா வருவதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூரியனும் புதனும் இணைந்து இந்த வாரத்தில் இருப்பாங்க. அப்போ சூரியன் யார்? 5ஆம் பாவாதிபதி, புதன் 3ஆம் பாவாதிபதி. அப்போ 3க்கும் 5க்கும் அதிபதிகள் இணைகின்ற போது கண்டிப்பாக அறிவு திறமைகளை வைத்துக்கொண்டு அறிவு திறமைகளால் வாழக்கூடிய இடங்களில் ஜொலிக்கக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்திலும் மேசத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏதாவது கம்பெனியில் அவார்டு கிடைக்கும், இல்லை உங்களை அடுத்த கட்டத்திற்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை நீங்களே இதுவரைக்கும் வாங்கிய சம்பளத்தை விட ஒரு 1.5 மடங்கு அதிகமான சம்பளத்துக்கு போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் இடம் மாறி போக போகிறேன், இப்படி என்று பல தகவலோடு கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கின்றபடியாக கண்டிப்பாக இருக்கும். இதிலையும் சொல்ல போகிறோம்னா, மேசராசிக்காரங்களாக இருந்து இந்த சுற்றி வரக்கூடிய சந்திரன் மேசராசியில் தான் தனது பயணத்தை இந்த வார இறுதியில் முடிக்கின்றார். அப்படியானால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. பெற்ற தாயின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரவேண்டிய வருமானங்கள் அல்லது வரவேண்டியதை நீங்கள் கட்டாயமாக அழகாக பங்கு வச்சு பிரித்து பயன்படுத்திக்கலாம். இறை அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஞாபக சக்தி கிடைக்கக்கூடியதெல்லாம் உண்டு. கார் வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதே போல் பல துறையாளர்களுக்கும் கூட இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு கண்டிப்பாக நீங்கள் உழைப்பது அதிகம், பெற்றுக்கொள்வதும் அதிகம் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த வாரத்தின் பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி நேயர்களே. இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார், புதனோடு கூடியிருக்கிறார். அப்போ 4க்கும் 5க்கும் அதிபதிகள் 3ஆம் இடத்தில் அமர்கின்ற போது சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பாக்கியம் ஏற்படுகின்ற காரணத்தால் இந்த வாரத்திலே ரிஷபத்தில் பிறந்த பள்ளிக்கூடத்து செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு மிக மிக பிரமாதமாக இருக்கும். பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே அல்லது நீங்கள் படிக்கின்ற வகுப்பறைகளிலே நீங்கள் தான் நல்ல பெயர் எடுப்பீர்கள், மார்க் எடுப்பீங்க, டீச்சர்ஸு தட்டி கொடுப்பாங்க, மற்றவர்கள் பார்த்து அப்படியே உங்களை புகழாரம் சூட்டுவாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் எண்ணியபடி உங்கள் காரியத்தை நகர்த்தி கொள்ளலாம், வெற்றி பெறலாம். சரஸ்வதி யோகம் என்று எடுத்துக்கொண்டாலே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உச்சத்தை தொடுகின்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளம் போடுகின்ற காலம்னு புரிஞ்சுக்கணும். இதே போல் அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனும் ராசியில் அழகாக கேந்திர பலம் பெற்று வெற்றிருக்கிறார். 6ஆம் பாவாதிபதியாக இருந்து ராசியில் உட்கார்ந்ததுனால சில இடங்களில் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள் கிடைக்கும், அல்லது கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக வாங்கிய கடனை வைத்துக்கொண்டு புதிய தொழில், புதிய முயற்சி, புதிய உழைப்பு, இதுபோல போக்குகளில் நீங்கள் உங்களை வெற்றியாளராக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார்.
இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் கண்டிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகின்ற அமைப்பின்படி நீங்கள் நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காமல் உங்கள் போக்கில் நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த குறைகளும் இல்லை. 3ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருப்பது என்பது கல்வியிலே உயர்வுகள், முயற்சிகளில் முன்னேற்றங்கள், இறை அனுகூலம், சிவகடாட்சம், இப்படி சொல்லுகின்ற அனைத்து விதமான முன்னேற்றங்களும் ஒரு பக்கத்தில் உண்டு. தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் கேது வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், இப்படிப்பட்ட துன்ப நிலைகளை சற்று கொடுத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கின்ற இடத்தை பார்க்கின்ற போது நிறைய லாபங்களை கொடுக்க போகிறார். பார்க்கின்ற இடத்தை பார்க்கிற போது அந்த லாபத்தில் கொஞ்சம் செலவுகளையும் கொடுக்க போகிறார். இப்படியான ஒரு கலப்படமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதாவது ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல துவங்கி 10ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்கின்றார். அப்படி பயணம் செய்கின்ற போது அவர் ராகுவையும் சனியையும் சந்தித்து விட்டு செல்லுகின்றார். அப்போ மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு எப்படிப்பட்ட கிரகம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடுதல் பண்ண போகிறதில்லை. சனீஸ்வர பகவான் 9, 10 கூடைய தர்ம கர்ம யோகாதிபதியாக இருக்கிற காரணத்தால் அவரும் கெடுதல் செய்ய போகிறதில்லை. அப்படிப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சந்திர பகவான் இவர்களை கடக்கின்ற காரணத்தால் சந்திரன் சனியையும் ராகுவையும் கடக்கின்ற போது ஒரு பிரம்மாண்ட பொருள் வளர்ச்சியை நோக்கிய பாதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். கடன் பட்டா கூட பெரிய கடனாக வாங்கிறது, வீடு கட்டினா பெருசாக பண்ணுறது, நகை வாங்கினா பெரிய நகையாக போய் தேர்ந்தெடுக்கிறது, கார் வாங்கினா பெரிய காருக்கு போகிறது, இப்படி எல்லாத்தையுமே பெருசு பெருசாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு தோன்றும். உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஆசையே அதிகமாக வருதுன்னு அர்த்தம் இந்த வாரத்தில். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசைப்பட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு மனுஷனே உடம்போட நகருவான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாரம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆசைகளை தூண்டுகிற வாரமாக இருக்கும். அதே போல் எது தப்பு எது ரைட்டு, இது செய்யலாமா கூடாதா என்பதிலே நீங்கள் ஒரு பிரேக் வச்சுக்கணும். 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அமர்வது என்பது வீட்டுக்குள்ள சில நேரங்களில் ரொம்ப பழகிய இடங்களில் உரிமை கொண்டாடுகிற இடங்களிலெல்லாம் சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்புகள் வரும். அதை கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கொள்ளணும். இந்த புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ள அம்மாவின் உடல்நிலை, அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகளால் வரக்கூடியது, இப்படிங்கிற செலவுகள் கொஞ்சம் தவிர்க்க முடியாது. வரவுகள் செலவழிப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதெல்லாம் தொடருங்கள். கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளின் மூலமாக நல்ல சந்தோஷப்பட வேண்டிய கட்டாயங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் எதை பற்றியும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு நயமான நியாயமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். தங்கள் மேல் தாங்களே அச்சப்பட்டு கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், அல்லது எதையும் செய்துவிட முடியும் என்று சொல்லக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை உள்ளடக்கிய வாரமாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பை கொடுக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் பயணத்தை துவங்கி 10ஆம் இடத்தில் தன் பயணத்தை முடிக்கின்றார். அப்போ 7ஆம் இடத்துல பயணம் துவங்குகின்ற காரணத்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் ரொம்ப உள்ள நுழைவீங்க. மனைவி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தால் போய் கடுகு டப்பாவை எடுத்து பார்த்துக்கிட்டு இதே இப்படி வச்சுருக்கேன்னு கேட்குற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு கணவன் ஏதோ ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறார், இதையே வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறத விட்டுட்டு அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்த்தா சரியாக இருக்குங்கிறத இந்த வாரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒருத்தரோடு ஒருத்தர் மல்லு கட்டி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிற பழக்கத்தை இந்த வாரத்தில் விட்டொழிக்க வேண்டியது முதல் தகவலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சந்திரன் ராகுவை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. அப்போ ராகு பகவான் 8ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை சந்திரன் சந்திக்கின்ற போது மன ஓட்டத்தில் ஒரு தயக்கம், ஒரு மயக்கம், ஒரு கலக்கம், வெறுப்புத்தன்மைகள், கோபங்கள், எரிச்சல் வருகிறது. இந்த உலக வாழ்க்கையே மோசம்பா இப்படி என்று தத்துவம் பேசுகின்ற எண்ணங்கள் இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதே போல் சந்திரன் ராகு 2 பேரும் இணைகிற போது தான் பயணங்கள் நிறைய பேருக்கு வரும். புதிய பொருளை காசு போட்டு வாங்கி ஒரு பேனா வாங்கினாலும் கூட 50 ரூபாய்க்கு பேனா வாங்குறதப்போ தூக்கி போட்டு வாங்கி ஒரு அழகாக அப்படி குத்திக்கிட்டு போகிற எண்ணங்கள் வரும். ஆக எதையுமே ஒரு செலவு செய்து அனுபவிக்கின்ற எண்ணங்கள் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை என்பது கிடைக்கும்.
கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே இருப்பதை விட இன்னும் அதிக முன்னேற்றமான பாச பிணைப்பு எல்லாம் வருகிற வாய்ப்புகள் சில பேர்களுக்கு கிடைக்கும். இதேபோல சந்திர பகவான் சனி பகவானையும் கடந்து செல்ல காத்திருக்கிறார். சில பேருக்கு திடீரென்று சளி தொல்லைகள் வர காரணமாக இருக்கும். சளி பிடிக்கும், எங்கேயா போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தால் வயிறு சரியில்லைம்பீங்க, குடல் வியாதி வந்துருச்சும்பீங்க, ஏப்பம் வருதும்பீங்க, ஜீரணமாகலைம்பீங்க. இப்படிப்பட்ட தன்மைகளும் இந்த வாரத்தில் இருப்பதை புரிந்து கொண்டு உங்கள் உடல் நலத்திலே சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இதேபோல 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பொறுத்தளவு அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உறுதியாக செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதையுமே உங்களால் சாதித்து காட்டுகின்ற களம், அந்த களத்துக்கு தகுந்த மாதிரியான மனசு எல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். கடகத்திற்கு பெரிய தோல்விகள் எதுவும் இல்லை. சிம்மராசினியர்களே, இந்த சிம்மராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வாரத்தின் ஆரம்பம் என்பது தொழிலுக்காக போராடுகிற போராட்டங்களாக இருக்கும். ஏதோ ஒரு மிஷின் வாங்கினேன் சார், ஏமாந்து வாங்கிட்டேன், இப்படி சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி பல கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்து செய்திகளில் பார்க்குற போது ஏமாற்றங்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழுவது எப்படி என்பதை புரிந்து கொண்டால் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறதில்லை. குறிப்பாக நீங்கள் செய்கின்ற இடங்களில், நீங்கள் வாழுகின்ற இடங்களில், செய்கின்ற தொழிலில் நீங்கள் தான் ஒரு மொனோப்பொலி மாதிரி ரொம்ப பிரமாதமாக ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியவராக இருக்கிற அந்த சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்திலே உண்டு. 7ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைகிற வாரம். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒற்றுமையை பலப்படுத்தணும். குறைகள் பேசுவதை விட்டுவிட வேண்டும். யாராவது ஒருத்தர் தாக்கி பேசுறது, குறைச்சி பேசுறதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏனென்றால் ஒருவரை குறை சொல்லி பேசுவது என்பது ரொம்ப இலகுவான விஷயம். பேசுகிறவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேட்குறவங்களுக்கு அது பயங்கர கஷ்டமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் பேச்சாற்றலில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அதே போல் இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல போய் சனி கூட சம்பந்தப்படுறதுனால சில பேருக்கு இடுப்புக்கு கீழே வியாதிகள் வருவது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, நரம்பு வலிக்குது, டாக்டரை போய் பார்த்தேன், மருந்து கொடுத்துருக்கிறாரு, ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூட இந்த வாரத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்தில் தொழில் அபிவிருத்திகள் பிரமாதமாக இருக்கும். நினைத்தபடி நினைத்த காரியத்தை ஆற்றி முடிக்கக்கூடிய இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பிரமாதமாக உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கூட கண்டிப்பாக இதுவரையிலும் இருந்ததை விட இப்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தை கூட நீங்கள் இப்போ இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை கூட எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணுங்கிற திட்டமிடுதலில் இப்போ ரொம்ப தைரியமாக வீரியமாக கரெக்டாக இருப்பீங்க. 10ஆம் இடத்திலே சுக்கிரன் சம்பந்தப்பட்டபடியினால் சினிமா துறைகள், கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இந்த எல்லா சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கும் இந்த வாரத்திலே அவரவர்கள் தேவைக்கு தகுந்தபடி பொருளாதார விருத்திகள் ஏற்படுவதை பார்க்கலாம். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்வது என்பது கேந்திர பலத்தில் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கும், தொட்ட காரியத்திலே துலங்கி வெற்றி பெறுவதற்கும் அருமையானது ஒரு சான்சஸ் எல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு இருக்கிற காரணத்தால் எல்லாமே சுப செய்திகள், சுபகாரியங்கள், சுப செலவுகள் இப்படி சொல்லக்கூடியதும் உண்டு. ஒரு சில விஷயங்கள் தான் ஏமாந்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு கவலையும் பட வேண்டாம். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல துவங்கி 8ஆம் இடம் வரைக்கும் உங்களுடைய சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகங்களின் மேல் தவழ்ந்து நடந்து சென்று கடந்து வருகிறார். அப்போ ராகு பகவானை சந்திரன் கடந்து கொண்டு செல்லுகிற போது ஒரு பிரம்மாண்ட பயணம், பிரம்மாண்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும். இதுவரைக்கும் நான் இப்படியா இருந்தேன், ஏன் இப்போ எனக்கு இப்படி தோணுதுன்னு பேராசைகள் வருகின்ற வாய்ப்புகள் வரும். எப்பொழுதுமே உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனை பொறுத்தளவு மன ஓட்டத்தை அதிகப்படுத்துவார், தைரியத்தை கொடுப்பார், வீரியத்தை கொடுப்பார், உழைக்கின்ற ஆற்றலை கொடுப்பார். இந்த மாதிரி நேரங்களில் தான் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடக்கூடிய பிள்ளைங்க மிகப்பெரிய அவார்டு வாங்கிறோம், பரிசுகள் பெறும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. ஆக நீங்கள் எப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்திலே பொதுமக்கள் மூலமாகவோ, அரசாங்கத்தின் மூலமாகவோ, மற்றவர்கள் மூலமாகவோ பாராட்டுக்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் சனி பகவானை சந்திரன் கடந்து செல்கிற போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கிய சந்தான விருத்தி கிடைக்கக்கூடியது உண்டு. பிள்ளைகளுக்காக ஸ்கூலுக்கு போனேன், கல்லூரி தேடுறேன், இடம் மாறணும், என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு வேணும்,
இப்படியெல்லாம் தடுமாற்றத்தில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக கனகச்சிதமாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை, அந்த பிள்ளைகளை சரியான இடத்துல போய் சேர்த்து வச்சு படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு. அதேபோல் 8ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்கின்றார். சில நேரங்களில் தலைபாரம், சைனஸு, தலையில் பொடுகு வர்றது, இப்படியான ஒரு சைனஸு, மூக்கடைச்சிக்கிறது, தூங்க முடியல, இப்படிங்கிற சற்று உடல்நலக் கோளாறுகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கும்படியாக இருக்கும். டோட்டலாகவே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கன்னியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மிக்சரபிள் லைஃபாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடுகள் இல்லை. பணம் கேட்டபடி கேட்ட இடத்திலிருந்து உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குள் நடக்க வேண்டிய சுப செய்திகள், சுபகாரியங்கள், கனகச்சிதமாக நடக்கக்கூடிய காரிய விதிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை மாற்றுறது, வாகனம் வாங்குறது, புது வண்டிக்கு போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறது, கையெழுத்து போடுறது, காத்துக்கிட்டு இருக்கிறது, இடம் வாங்குறது, வித்து வாங்குறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடியதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கும்படியாக இருக்கும். இதேபோல குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட அனைத்து செயல்களுக்கும் ஏற்படுகின்ற தடைகளையும் இடைஞ்சல்களையும் உடைத்துவிட்ட முன்னுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக எப்படி பார்த்தாலும் கன்னியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாரம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு வாரம். உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, எனக்கு கூட இவ்வளவு தெம்பு இருந்திருக்கா, தைரியம் இருந்திருக்கா, நான் கூட இப்படி ஜெயிக்க முடியுமா, இப்படியெல்லாம் உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பிள்ளைகளுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒற்றுமை பலப்படும். வீட்டுக்குள்ள பெற்றோர்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஒற்றுமை பலப்படும். எல்லாரும் உட்கார்ந்து பேசி அமர்ந்து சாப்பிட்டு தூங்கி இப்படிப்பட்ட அனுகூலமான ஒரு வாரமெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாகவே இந்த வாரத்தில் ராசிநாதன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு 2ல் வந்து உட்கார்ந்ததுனால இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டவர்கள், துலாத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் நிறைய சக்சஸ் ஆகும். காதல் லௌகிகங்களிலே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாதவர்கள் கூட அந்நியர்களாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வாங்க தம்பி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் குறிப்பாக கொஞ்சம் செலவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது அப்படி தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் செய்ய முடியும், செய்வீங்க, அதில் சந்தோஷம் கிடைக்கும். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள், இப்படிப்பட்ட எந்த துன்பங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்காது. கேட்டபடி பணம் கிடைக்கும். அதிகமாக அகலக்கால் வைக்கிறோம், எங்கே போகிறது பணத்துக்கு, கண்டிப்பாக எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது போட்டிகளிலே வெற்றி பெறலாம், எதிரிகளை வென்று காட்டலாம், நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் எல்லாம் உங்களுக்கு தள்ளி நிற்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 6ஆம் இடத்து சனி என்பது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற உத்வேகத்தை கொடுக்கும். 9ல் குரு இருக்கிறார். கண்டிப்பாக ஓடி போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடத்துல ராஜாவாயிடுவாங்கிறது பழைய பழமொழி. அந்த அடிப்படையில் இந்த பழமொழிக்கு தகுந்தபடி 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக இடைஞ்சல் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணும், எப்படி வாழணும், எப்படி நான் மற்றவங்களுக்கு மத்தியில் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும், இப்படிங்கிற அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருட்சக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் பார்த்தா ரொம்ப சிறப்பான கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சி, குதூகூலங்கள், நிறைய புதுசாக சந்தித்தோம், பேசினோம், மகிழ்ந்தோம், கொண்டாடோம், பழைய நண்பர்களை தேடி போனோம், பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம். இப்படின்னு மனசுக்கு தேவைப்படுகின்ற, உடலுக்கு தேவைப்படுகின்ற இன்பகரமான சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். காதல் லௌகீகங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ ரொம்ப சிறப்பாக இணங்கி ஒற்றுமையாக ஒன்றாக வாழ புறப்பட்டுருவாங்க. வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அழகு சாதனங்கள், இந்த மாதிரி தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை எல்லாம் நிறைவுபடுத்தி கொள்வதற்கு தேவைப்படுகிற பொருளாதாரம் இப்போ கிடைக்கும். நீங்கள் அது செலவும் பண்ணுவீங்க. பொதுவாக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரனாகப்பட்டவர் சுழன்று வரக்கூடியவர் ராகுவை சந்திக்கின்ற காலம் வருகின்ற போது மனபேதளிப்பு என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் வரும், கோபங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வாரத்தின் ஒரு 2-3 நாட்களுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, குறை சொல்கிறது,
வீட்டில் குழந்தைங்க மேலே கோவப்படுறது, இப்படிப்பட்ட தன்மைகள் வரும். இதை சற்று நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். ஒரு பக்கம் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு, மறுபக்கம் டென்ஷன் ஆனா உலகமே ஒத்துக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட கற்றுக்கோங்க. அதுபோல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வென்று காட்டுவது, நோயற்ற வாழ்க்கைக்கு திரும்புவது, செய்கின்ற செலவுகளிலே கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்வது, அல்லது செய்கின்ற செலவுகள் தானாக குறைவது, இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கம் வரும். எப்பொழுதுமே கொண்டாடி மகிழணும்னா செலவு பண்ணாதான் மகிழ முடியும். ஆனால் அதையும் ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு செலவு செய்தான புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறதுனால பெற்றோரிடமிருந்து பெற வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய விஷயங்களை வாங்கி வைத்துக் கொள்வதற்கு மிகச் சிறப்பானதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக ஆறுதலும் அனுசரணையும் நிறைய பேருக்கு வரும். இளம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அற்புதமான மனச்சந்தோஷங்கள் கிடைப்பதை பார்க்கலாம். இப்படி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தேர்வு எழுதினவங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர காத்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே விரும்பியபடி விரும்பிய இடங்களுக்கு சென்று வாழுகின்ற தகுதிகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாயும் கேதுவும் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடினமாக உழைக்கின்ற பணி. அந்த எல்லாரும் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போகிறான், என்னை மட்டும் 10 மணி நேரம் உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வேலை பளு என்பது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். எப்படி பார்த்தாலும் இது ஒரு சிறப்பான காலத்தை சொல்லுகின்ற வாரம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதங்கள் இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சந்திரனும் அமர்ந்து விட்டு சென்றிருக்கின்றார். கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்திகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலச்சூழல் இப்போ தெரிய வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த காரியத்தை ஆற்று மகிழ்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள், ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடுகளுக்கு செல்வது, புதுசாக பரீட்சை எழுதுறது, புதிய பள்ளிக்கு செல்வது, புதிய நண்பர்களை சேர்ப்பது, புதிய தொழிலுக்கு முயற்சி பண்ணுறது, இப்படிப்பட்ட நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் இப்பொழுது நீங்கள் தேடிக்கொள்ளுகின்ற காலமாக இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவை கடக்கின்ற காலகட்டத்திலே கொஞ்சம் உடன்பிறப்புகளோடு சண்டையிடுவது, முட்டி மோதுவது, பகைமை கொள்ளுவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் சில பேர்களுக்கு ஏற்படுவது உண்டு. சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள், பல்ல பிடுங்கினேன், கண்ணாடி போட்டேன், பல்லு சொத்தப்பல் ஆகிப்போச்சு, இப்படி சொல்லி அதற்கு ஒரு நிவர்த்திகளை தேடிக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதேபோல் சனி பகவான் மேல் சந்திரன் பயணம் பண்ணுகிற போது சளி தொல்லைகள், மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே மிக எளிதாக நீங்கள் கடந்து வர முடியுங்கிறதான் உண்மை. இதுபோல் சந்திரனுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்ததுனால கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த வாரத்தில் மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. உறுதியாக இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள், நினைத்தது சாதிக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய இருக்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். என்ன ராசிநாதனே சூரியனை விட்டு குரு மட்டும் தனியாக இருக்கிறாரு. இந்த 9ஆம் பாவாதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அப்போ அந்த அடிப்படையில் சில பேர் ஒன்றை விற்ற ஒன்றை வாங்கிறது, ஏதாவது ஒன்றில் கமிட் ஆகிறது, இப்படிங்கிற ஊர் உறவினர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது, இப்படிங்கிற தகவலும் கொஞ்சம் உண்டு. இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணுறது, ஊருக்கு வேலை செய்கிறது, இப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த வாரத்தில் வெறுப்புத்தன்மைகளை கொடுக்கக்கூடியதெல்லாம் உண்டு. இருந்தாலும் செவ்வாயும் கேதுவும் 9ஆம் இடத்தில் இருப்பது எல்லா வகையிலும் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். குற்றங்குறை இல்லாமல் பொருளாதாரை வளர்த்து கொண்டு குடும்ப சகிதமாக அமர்ந்து பேசி மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு சிறப்பானதொரு வாரம். மகரம் ராசினியர்களே, இந்த மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை கடந்து சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசியை கடந்து செல்லுகிற போது எல்லா பொழுதுகளும் சிறப்பாக செல்லுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். டைமை வேஸ்ட் பண்ணாமல், வெட்டி வேலை பார்க்காம, வீண் பேச்சு பேசாமல், எடுத்த காரியத்தில் காரியமே கண்ணாயினார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழல விட வேண்டிய வாரம். கொஞ்சம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறத மட்டும் இப்போ நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைய தகவல், நிறைய முன்னேற்றம், நிறைய நல்ல நட்பு, நிறைய இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல சந்திரனோட ராகு சம்பந்தப்படுகிற போது தர்க்கவாதங்கள், தகராறுகள், பழிச்சொற்களை சுமக்க வேண்டிய கட்டாயங்கள், இல்லை யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, மனசு கஷ்டப்படுது, இப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் அழகாக வெளியில் போகணும்.
இந்த ராகு சந்திரன் சேர்க்கை என்பது அடுத்தவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ இல்லை அவங்க பார்க்குறத வச்சே நீங்கள் கூட மனசுக்குள்ளே இவன் இப்படி தான் நினைக்கிறான், அவன் பார்வையில் தெரியலையா, இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி மனசை குழப்பிக்குவீங்க. அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இது ஒரு 2-2.25 நாட்களுக்கு இப்படி இருக்கும். இது இந்த வாரத்தில் நீங்கள் சந்தித்து வெளியில் வரணும். இதே போல் சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்கின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. அப்போ சனி பகவான் ராசிநாதனாக இருந்து அவரை போய் 7ஆம் பாவாதிபதி தொடுகிற போது நீங்கள் கட்டிக்கொண்ட மனைவிக்கு சற்று உடல்நலம் பாதிக்கப்படலாம், அல்லது நீங்கள் கட்டிக்கொண்ட கணவனுக்கு சற்று உடல்நலம் பாதிக்கப்படலாம். ஆனால் இவைகள் எல்லாம் மருந்துக்கு கட்டுப்படும், பயம் கொள்ள தேவையில்லை. கொஞ்சம் அங்கெங்கே அலைவீங்கள் தவிர மற்றபடி பெரிய கோளாறுகள் குற்றங்கள் ஒன்றுமில்லை. மாறாக 5ஆம் இடத்திலே சுக்கிரன் வீற்றிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமாக நீங்கள் எதை செய்தாலும் அதில் முன்னேற்றம், செலவுகளுக்கு தேவைப்படுகிற பணம், பொருளாதார வளர்ச்சி, மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எல்லோரும் உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்படிங்கிற சூழல் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. 3-12 கூடையவன் 6ஆம் இடத்தில் 8 கூடையவனோட, அதாவது பொதுவாகவே 3-12 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருந்துட்டாலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற அளவிற்கு வீட்டுக்குள்ளே எல்லா நல்ல தகவலும் நல்ல செய்திகளும் உடனடியாக வரும். இதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்திகள் கச்சிதமாக கிடைக்கும். புத பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் இளம் பிள்ளைகளின் முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். கல்விக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் பிரமாதமாக படிப்பாங்க. இப்படி இந்த வாரத்திலே சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதை கவனித்து கொண்டாலும் வாழ்க்கை பெருமையாக நகரும் என்பதிலே குறைபாடுகளே இல்லை. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம் என்பது எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஏன்னா எனக்கு தான் மனசு சரியில்லை இப்படின்னு உங்களை நீங்களே குழப்பிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இது 1-2 நாட்களுக்கு இப்படித்தான் தோணும். இதை வெளியில் சொல்லிக்காமல், வெளியில் போய் டிஸ்கஸ் பண்ணாமல், அடுத்தவங்களை வம்புக்கு இழுக்காமல் நீங்கள் ஒரு மாதிரியா உங்கள் வேலையை மௌனமாக பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு 1-2 நாட்களில் இந்த குழப்பங்களுக்கு விடை கிடச்சிரும். சில நேரத்தில் பார்த்தா எதுவுமே நடந்திருக்காது, ஏதோ நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு 2 நாளைக்கு நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீல் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க. ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதிகள் இந்த மாதிரி வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மருந்தே உணவு அப்படிங்கிறது உணவே மருந்துங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை 2ஆம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டதுனால சில நேரங்களில் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது, யாருன்னு தெரியாதவங்க கிட்ட போய் வாயை கொடுத்து வம்புல மாட்டுறது, இல்லை வேண்டாததை பேசி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தலை குனிகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. இது சில ஆண்கள் வீட்டுக்குள்ளே இந்த வேலையை செய்வீங்க. இதை குறிப்பாக பிள்ளைங்க முன்னாடி, மனைவி முன்னாடி செய்கிறத விட்டுடுங்க. இல்லை 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பயணங்கள் வெற்றி பெறும். நீண்ட தூரத்து பயணங்கள் செய்திகளின் மூலமாக நன்மைகள் நடக்கும். பொருளாதார அபிவிருத்திகள் வரும். வீடு மனை கார் வாகனம் மாற்றுவதற்கு வாங்குவதற்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம், தவறுகள் ஏதும் இல்லை. இந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றது உண்டு. அந்த அடிப்படையில் 2ஆம் பாவாதிபதியே உங்களை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த வாரம் என்பது மட்டுமல்ல, இந்த வருடம் என்பதே உங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி நடக்குது, அதை பற்றி கவலை இல்லை. அந்த 7.5 சனி உங்களை பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்திடாது. அந்த 7.5 சனியை பற்றி பேசுகிற போது 10 வயசு 8 வயசு சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டுறாங்க, விளையாடுறாங்க, இப்படிங்கிற போது காலில் கையில் கொஞ்சம் அடிபடும். குறிப்பாக நகத்துல எல்லாம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் வரும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கிரைண்டரில் மிக்சியில் கை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது கட்டாயம். இதே போல் அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருந்து கொண்டு ராசியை பார்க்குறாங்க. இந்த செவ்வாய் கேது இருவரும் இணைவது என்பது லாபத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் தடைப்பட்ட காரியங்கள், நின்று போன சம்பவங்கள், எப்போமோ எதிர்பார்த்தது நடக்கலை இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கச்சிதமாக சேர்ந்து வர்றதை நீங்கள் பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொஞ்சம் நீங்கள் பயணங்கள் பண்ணுகிற போது ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு போகணுன்னா கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக கவனம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய ராகுவையும் சனியையும் சந்திர பகவான் கடந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திரன் தான் மனது காரகன், உடல் காரகன், தாய் காரகன், ஹிருதய காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம்.
ஒரு மனிதனுடைய கற்பனா சக்திக்கும் சந்திரனே காரணம், அடம் பிடிச்சு அழுகிறதுக்கும் சந்திரனே காரணம். அப்போ இப்படிப்பட்ட சந்திரன் ராகுவோடும் சனியோடும் பயணம் பண்ணுகிற காரணத்தினால கொஞ்சம் உடல் நலத்தில், குறிப்பாக சைனஸு, இந்த ஸ்கின் அலர்ஜி, ஒரு மாதிரி தோல் கருத்து போகிறது, இப்படிங்கிற மாதிரியான குறைகள் ஏற்பட்டால் பயம் கொள்ளாமல் அடுத்த வர வாக்கில் டாக்டரை பார்த்து ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சரியாக போகுங்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, நைட்டில் தூக்கத்தை கெடுக்காதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சனி ராகுவை கடந்து செல்லுகிற போது தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக ஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய பழக்க வழக்கங்களே உங்களுக்கு சில சிரமத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் என்பது இந்த வாரத்தில் கொஞ்சம் முட்டிக்கிட்டு மோதுற மாதிரி இருக்குது. இதை ஈஸியாக சமாளிக்கவும் முடியும். ஏனென்று கேட்டால் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரத்தில் அமர்கின்ற போது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கல் பிடுங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பெருமை, கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து, அனுபவித்தல், இப்படிப்பட்ட சகல போகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற பணி சிறக்கும். பிள்ளைகள் மூலமாக நன்மைகளும் சந்தோஷமும் உற்சாகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கடன்கள் கட்டப்படுகிற வாரம் அப்படின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏதாவது பொருளாதார வசதி வருது, திடீர் பணம் வருது, ஏதோ வர வேண்டியது வந்திருக்குது, அதனால் இந்த கடனை கட்டிடலாம் இப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்க முடியும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருமித்த கருத்துக்கள் உருவாகும். சண்டை சச்சரவுகள் நின்று போகும். எல்லாரும் கூடி அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. குறிப்பாக அச்சம், பயம், மடத்தனம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிற வாய்ப்புகள் இருக்குது. பெரியவர்களை, பெற்றோர்களை, மூத்தோர்களை, வயதில் முந்தியவர்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உதவிகள்லாம் நிறைய கிடைக்கும். சில பேர்களுக்கு உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வரும். அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க கூட வேறு இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், இது மாதிரியான சில முன்னேற்றங்களும் ஒரு பக்கத்தில் உண்டு. எப்படி பார்த்தாலும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் பிழைகள் எதுவும் இல்லை. ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.